3ஆம் ஆண்டு பிஎஸ்சி படிக்கும் குமார் ஒரு நல்ல கால்பந்து விளையாட்டு வீரன். பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே அநேக முறை சாம்பியன்ஷிப் பட்டத்தை மாவட்ட அளவில் வென்றிருக்கிறான். திடீரென ஒரு நாள் குமார் மிகவும் சோர்வுடன் இருப்பதை பார்த்த அவன் நண்பன் ராஜா அவனை விசாரித்தான். அப்பொழுது குமார் விளையாட்டின் மீது உள்ள ஆர்வத்தை தன் பெற்றோர்கள் அங்கீகரிக்காததால் கடந்த 3 வருடத்தில் கல்லூரியில் நடந்த எந்த போட்டியிலும் பங்கு பெறாததை குறித்து வருத்தப்பட்டு பேசினான். பள்ளியில் படிக்கும் காலங்களில் விளையாட்டில் மட்டுமல்லாமல் படிப்பிலும் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வந்தான். ஆனால் கல்லூரியிலோ தன் திறமையை வெளிக்கொண்டு வர முடியாமல் படிப்பிலும் தோல்வியடைந்து சோர்ந்து போனவனாக காணப்பட்டான். அப்பொழுது ராஜா, உனக்கு விளையாட்டு என்ற ஒரு திறமையை உனக்குள் வைத்த இயேசுவுக்கு படிப்பிலும் உன்னை வெற்றி பெற வைக்க முடியும். மற்றவர்கள் பேசுவதை விட்டுவிட்டு இயேசுவால் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்பு. அவருக்கென்று உன் வாழ்வில் தினமும் நேரத்தை ஒதுக்கு என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஊக்குவித்தான். அன்றிருந்தே குமார் ஏசப்பாவுடன் பேசவும் வேதத்தை வாசிக்கவும் நேரம் கொடுக்கவும் ஆரம்பித்தான். படிப்பில் வெற்றி பெற்றதை பார்த்த பெற்றோர்களும் அடுத்த மாநில அளவில் கால்பந்து விளையாடுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அந்த போட்டியில் வென்று குமார் சாதனையாளனாக மாறிவிட்டான். இயேசு கிறிஸ்து கடலில் நடப்பதை பார்த்த பேதுரு, நானும் வருகிறேன் என்று சொன்னவுடன் இயேசு கிறிஸ்து வா என்று சொல்லி ஊக்குவிக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து உன்னால் முடியாது என்று கூறியிருப்பார். ஆனால் அவனால் செயல்பட முடிந்திருக்காது. மாறாக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ள வார்த்தையினால் அவனால் கடலின் மீது நடக்க முடிந்தது. நம்மை சுற்றியுள்ள அநேகர் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக திறமைகளை புதைத்து வைத்துள்ளனர். நாமும் அவர்களை சோர்ந்து போக செய்யாமல் ராஜாவைப் போல விசுவாச வார்த்தைகளை கூறி ஊக்குவித்தால் குமாரை போல் அநேகர் செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவும் நமக்கு முன் உதாரணமாக சீஷர்கள் அவிசுவாசமாக இருந்த பொழுதிலும் இவர் விசுவாச வார்த்தைகளை மட்டுமே பேசினார். ஆகவேதான் தேசத்தை கலக்கும் சீஷர்கள் எழும்பினார்கள். நாமும் நம்முடன் இருப்பவர்களை ஊக்குவித்து தேசத்தை கலக்குகிறவர்களாக உருவாகுவோம், மற்றவர்களை உருவாக்குவோம். தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you all.